உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து வாழுகிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் அவனது ஒவ்வொரு நாட்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கழித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாத ஒரு காஃபிராக இருக்கலாம். ஒன்றில் அவரவர்களுடைய மத வழிகாட்டலின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்நாளை கழிக்கிறார்கள், அல்லது அவரவர்கள் விரும்பிய பிரகாரம் கழிக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவன் கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்நாளில் ஒரு பகுதி, அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஒரு நிமிடத்தை வீணடிக்கிறானா, ஒரு மணித்தியாலத்தை வீணடிக்கிறானா, ஒரு நாளை வீணாக கழிக்கிறானா, அவனுடைய வாழ்நாளில் ஒரு நேரத்தை தான் அவன் கழிக்கிறான், வீணடிக்கிறான். தன்னுடைய வாழ்நாளின் மொத்த வடிவமான அன்றாட வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை கொள்கையாக, கோட்பாடாக, வாழ்க்கை திட்டமாக காட்டி தந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகத்தில் அது போன்ற அற்புதமான வழிகாட்டலை கொண்ட ஒரு மார்க்கம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுகளை பற்றியும் அடிப்படையோடு பேசி தந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம். கவலை என்ன? முஸ்லிம் சமூகம் விரும்பியோ விரும்பாமலோ இஸ்லாத்தை விளங்கவில்லை, இஸ்லாத்தை படிக்கவில்லை. அதன் காரணமாக பெரும்பான்மையானவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தை அடையாளப்படுத்தாததாக, இஸ்லாத்தோடு சம்பந்தப்படாததாக இருப்பதை பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, எவரும் எப்படியும் வாழலாம். என்னை பற்றி நான் சிந்திக்க வேண்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். உங்களை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்தால் நான் அழிந்து போய்விடுவேன். என்னை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்தால் நான் நல்லவனாக வாழ்வதற்கு அது காரணமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹலக்கன்னாஸ், மனிதர்கள் அழிந்து போய்விட்டார்கள் என்று சொல்வானாக இருந்தால் ஃபஹுவ அஹ்லகுஹும், அவன்தான் அந்த சமுதாயத்தில் மிகவும் அழிந்து போனவன் என்றார்கள். ஏன்? அடுத்தவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற உரிமை எங்களுக்கு இல்லை சகோதரர்களே. அந்த சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக இருக்கிற நான் நல்லவனாக இருந்தால், அந்த சமூகத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லவராக இருந்தால், ஏன் சமூகம் நாசமாகி போனது? ஏன் சமூகம் அழிந்து போனது? அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் தூங்குகிற நேரம் திடீரென்று வீட்டுக்கு வந்தார்கள். தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து மையூகிது ஸவாஹிபல் ஹுஜர், இந்த அறைகளில் வசிக்கின்ற இந்த பெண்மணிகளை, தன்னுடைய மனைவிமார்களை விழித்து சொல்றாங்க, அவர்களை எழுப்பி விடுபவர்கள் யார்? அவர்களை தட்டி விடுபவர்கள் யார்? அரபு சமூகத்துக்கு ஒரு அழிவு நெருங்கிவிட்டது. வைலுல் அரப் மின் ஷர்ரின் கத் இக்தரப், அரபு சமூகத்துக்கு ஒரு அழிவு நெருங்கிவிட்டது என்று எச்சரிக்கை செய்கின்ற பொழுது நபிகளாருடைய மனைவிமார்களில் ஒருவர் கேட்டார்கள், அனுஹுலகு வஃபீன ஸாலிஹூன், எங்களில் நல்லவர்கள் இருக்கின்ற பொழுது அழிவு வருமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை நஅம், அழிவு வரும்.
எப்போது தெரியுமா? இதா கசுரல் ஹபஸ், பாவங்கள் மிகைத்து விட்டால் எல்லோருக்கும் சேர்ந்துதான் அழிவு வரும் என்று சொன்னார்கள். காரணம் என்ன சகோதரர்களே? நல்லவர்களுடைய பணியை செய்தால் தன்னுடைய சமூகத்தை பாதுகாக்கலாம். நல்லவர்கள் தன்னுடைய பணியை செய்ய மறக்கின்ற பொழுதுதான் அந்த சமூகம் அழிந்து போகிறது. நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் மார்க்கத்தோடு வாழுகிறேன், நான் இஸ்லாத்தோடு வாழுகிறேன், ஆனா சமூகத்தை பார்த்து சமூகம் வீணா போயிட்டது, சமூகம் நாசமா போயிட்டதுண்டா என்ற கடமையை நான் செய்யலன்ற அர்த்தம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சமூகம் அழிந்து நாசமாகி விட்டது என்றால் அப்படி சொல்பவன் தான் மிகவும் நாசமாகினவன் என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அடுத்தவர்களை பார்ப்பதற்கு முன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்க்கை எப்படி பயணிக்கிறது, என்னுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வருடத்தில் ஒரு நாள் வரும், பெருநாளில் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கலாம், ரமலானில் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய காலம் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கலாம், அது சீசன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் அவன்தான் இந்த சமூகத்திலே மிகச்சிறந்தவனாக இருக்க போகிறான். ஏன்? அவனுக்கு ரமதான் வித்தியாசம் இல்லை, அவனுக்கு ஹஜ்ஜுடைய மாதம் வித்தியாசம் இல்லை, அவனுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா வித்தியாசம் இல்லை, அவன் 24 மணித்தியாலமும் முஸ்லிமாக வாழுகிறான். எனவே அன்பாண்டவர்களே, அன்றாட வாழ்க்கையை நானும் நீங்களும் இஸ்லாமியமயப்படுத்தினால் சந்தர்ப்பத்துக்கு முஸ்லிமாக வேண்டிய அவசியம் இல்லை, நடிப்புக்கு முஸ்லிமாக வேண்டிய அவசியம் இல்லை, கால நேரத்துக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை, சந்தர்ப்ப சூழலுக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தூங்கி எழும்பினால் ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தை அடைகிறான். மீண்டும் தூங்கச் சென்றால் அவன் அந்த நாளை முடிக்கிறான். இந்த நாளை ஒவ்வொருவரும் சரியாக கழித்தால் 360 நாளும் முஸ்லிமாக வாழ்ந்துவிட்டு எந்த வினாடி மரணம் வந்தாலும் முஸ்லிமாக மரணித்து போகலாம் என்ற அடிப்படையை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி ஓடுகிறது, அன்றாட வாழ்க்கையை இஸ்லாமியமயப்படுத்துவது கஷ்டமா? அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக வாழ்வது கஷ்டமா? இல்லை சகோதரர்களே, இல்லை. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஒழுக்கத்தை வைத்திருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஒழுங்கமைப்பை கட்டி காக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கைக்கான ரூல்ஸ்களையும் ரெகுலேஷன்களையும் வைத்திருக்கிறோம். அதிலே சின்னதொரு மாற்றம், நான் முஸ்லிம், நான் எனக்கு கட்டுப்படுபவன் அல்ல, நான் அடுத்த மனிதர்களுக்கு கட்டுப்படுபவன் அல்ல, நான் முஸ்லிம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தவர்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்புக்கு கட்டுப்படுபவன். என்னுடைய ஸ்டைலை விட, எனக்கு நான் போட்டிருக்கின்ற கட்டுப்பாடுகளை விட, எனக்கு நான் விதித்துக் கொண்டிருக்கின்ற ஒழுங்கமைப்புகளை விட என்னுடைய ரப் எனக்கு விதித்தபடி வாழ்வேன் என்றால் அன்பாண்டவர்களே, அந்த மாத்திரம் என்னுடைய உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இஸ்லாமியமயப்படுத்திவிடும். நாங்கள் தூங்கி எழும்புகிறோம், தூங்கி எழும்பினால் பல் துலக்காத மனிதர்கள் இருக்கிறோமா? இல்லை. தூங்கி எழும்பினால் முகத்தை கழுவாமல் வீட்டுக்கு வெளியே செல்லுகின்ற மனிதர்கள் இருக்கிறோமா? இல்லை. தூங்கி எழும்பினால் 1க்கு 2க்கு போய் காலை கடமைகளை முடிக்காத மனிதர்கள் இருக்கிறோமா? இல்லை. காலை கடமைகள் என்று சில ரூல்ஸ்களை வைத்திருக்கிறோம், அவ்வளவையும் செய்துவிட்டுத்தான் வெளியே போகிறோம், இல்லையா? இதிலே சின்னதொரு மாற்றம் என்ன? என்னுடைய காலை கடமைகளை நான் விரும்பிய பிரகாரம் செய்யாமல்
என்ற உம்மா வாப்பா காட்டி தந்த பிரகாரம் செய்யாமல் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் செய்வோம். அவ்வளவுதான். முஸ்லிமாக மாறிவிட்டோம். நாங்கள் எல்லோரும் ஜொப் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், துறவுகளில் ஈடுபடுகிறோம். அது எந்த வகையாக இருக்கட்டும். நீங்களாக விவசாயம் செய்தால் 7 மணிக்கு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு 8 மணிக்கு வயலில் இறங்க வேண்டும் என்று நீங்கள் ரூல்ஸ் வைத்துக் கொண்டீர்கள். அப்படித்தானே? விவசாயி என்றால் 8 மணிக்கு வயலில் குதிக்கிறார். யாரு சொன்னது? நீங்கள் ஒரு ஆபீசர் என்றால் 9 மணிக்கு சைன் வைக்க வேண்டும். 9 மணிக்கு என்டர் ஆகுகிறீர்கள். உங்களுக்கு யார் ரூல்ஸ் போட்டது? நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிகளும் உங்களுடைய அரசாங்க வேலை தலங்களும். அன்பாண்டவர்களே, நான் படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்பட்டவன். என்னுடைய ரப்பு எனக்கு போட்ட கட்டாய ரூல்ஸ், சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நீ எழும்ப வேண்டும். முஸ்லிம், இது கஷ்டமா? என்னுடைய தொழிலுக்கு நான் போட்டுக்கொண்ட ரூல்ஸுக்கு நான் வேலை செய்கிறேன், நேரத்துக்கு இயங்குகிறேன். உங்களுடைய கடைகளுக்கு போக வேண்டும், உங்களுடைய அரசாங்க ஜொப்புக்கு போக வேண்டும், உங்களுடைய வேலை அதிபதிகளை திருப்திப்படுத்த வேண்டும். அவரவர்களுடைய வேலைக்கு நீங்கள் இயங்கினீர்கள். அன்பாண்டவர்களே, இந்த இயக்கத்தில் சிறியதொரு மாற்றம். என்னுடைய ரப்பு எனக்கு விதித்த நேரம் சுபகுக்கு எழும்ப வேண்டும். உச்சகட்டம் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எழும்ப வேண்டும். இந்த ரப்புடைய கட்டளைக்கு நானும் நீங்களும் இயங்கி எங்களுக்குள் சிறியதொரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அன்றாட வாழ்க்கையை எங்கிருந்து துவங்க வேண்டும்? ஒரு முஸ்லிம் எங்கிருந்து துவங்க வேண்டும்? சுபகுக்கு முன்னால், சூரியன் உதிப்பதற்கு முன்னால் கண் விழித்து படுக்கையிலிருந்து எழும்ப வேண்டும். இதிலே நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிம். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது கஷ்டமா? இதைத்தான் நானும் நீங்களும் கேள்வியாக கேட்க வேண்டும். காலையில எழும்புகிற நானும் நீங்களும் எங்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் போட்ட ரூல்ஸ், எங்களுடைய ஆபீஸ் போட்ட ரூல்ஸ், எங்களுடைய பாடசாலை போட்ட ரூல்ஸ், அந்த ஆடையை அணிவதற்கு நாங்கள் தயாராகிறோம். அதுபடி போறோமா இல்லையா? ஷூ போடணும்டா, சொக்ஸு போடணும்டா, இந்த கலர்ல போடணும்டா, எல்லாம் செய்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் அன்றாட வாழ்க்கையின் துவக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். தஹஜ்ஜுக்கு எழும்புறோமா? அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய பாக்கியம். சுபகுடைய அதானுக்கு எழும்புகிறோமா? அது அடுத்த கட்ட பாக்கியம். எப்படி எழும்பினாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற பொழுது இளைஞர் பருவத்தை நெருங்கி இருந்த, சிறுவராயத்தின் கடைசி கட்டத்தை தொட்டிருந்த அந்த இளைஞர் சொல்கிறார், நான் என்ற மாமி மைமூனா ரலியல்லாஹுடைய வீட்டிலே தங்கி இருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கத்திலிருந்து எழுந்தார்கள். வானத்தை உயர்ந்து பார்த்து கொண்டு சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதினார்கள். படுக்கையிலிருந்து குதித்தெழும்பினார்கள், பல் துலக்கினார்கள், வுது எடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். முகத்தை கழுவுகிற நானும் நீங்களும், யாருக்கோ அழகு காட்ட பல்லு துலக்குகிற நானும் நீங்களும், யாருக்கோ என்னுடைய வடிவத்தை காட்ட பவுடர் கிரீம் பூசுகிற நானும் நீங்களும், எங்களுடைய ரப்பு சொன்ன பிரகாரம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் நானும் எழும்புவேன். காலையில எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் பல் துலக்கிய மாதிரி பல் துலக்குவேன். அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே முகம் கழுகவில்லை, வுது எடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். வுது செய்தால் முகத்தை கழுகலாம், கையை கழுகலாம், தலையை தடாவி தலையை சுத்தப்படுத்தலாம், கரண்டை வரையில் காலை கழுகினால். இதைத்தானே எல்லாரும் விலனகி செய்யறோம். எழும்பி காலை கடமை செய்யலையா? 1க்கு 2க்கு போறோம். காலை கடமை நாங்கள் வைத்தது இல்லை. ஒரு முஸ்லிமின் அன்றாட வாழ்க்கைக்கு அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்தது 1க்கு 2க்கு போய் வந்தா காலை கழுவுகிற நானும் நீங்களும், முகத்தை கழுவுகிற நானும் நீங்களும், நான் நினைத்த பிரகாரம்
என்னுடைய சுத்தத்துக்காகவோ என்னுடைய வேலை வெட்டிக்காகவோ போறதுக்கு நான் கழுக மாட்டேன். என்னுடைய ரப்பை வணங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் வாயை கொப்பளித்து மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சீறி வுது என்ற தோரணையில் நான் நினைத்த பிரகாரம் கை கால் கழுவாம அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஓடருக்கு கழுவுவேன் என்றால், அன்பாண்டவர்களே, மனிதனாக பிறந்தவன் செய்கிற வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் செய்தால் அன்றாட வாழ்க்கையில் நானும் நீங்களும் துவக்கத்தில் முஸ்லிமாக மாறிவிட்டோம் இல்லையா? டாக்டரு கிட்ட போறோம், பல்லு வலின்றோம். டாக்டர் சொல்றாரு ஒரு நாளைக்கு 3 தடவை பல்லு துலக்குங்க. இதத்தான் நீங்க பாவிக்கணும். ஒரு டூத் பேஸ்ட் தாராரு, ஒரு பவுடரை தாராரு, ஒரு திரவத்தை தாராரு. பல்லு தீட்டிட்டு இத வாய கொப்பளிங்க. செஞ்சோமா? ஒரு டாக்டருக்காக செஞ்சோம், எங்கட ஆரோக்கியத்துக்காக செஞ்சோம். எங்களுக்கு அது பெரிய பாரமா விளங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கி எழும்பினா பாத்திரத்துக்கு கைய போடுறதுக்கு முன்னால பாத்திரத்துக்கு வெளியே 3 தடவை கையை கழுவுவார்கள். ஆரம்ப கட்டம் 3 அள்ளுகள் எடுத்து மூக்குக்கு தண்ணீர் விட்டு மூக்கை சீறி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இரவையில நீங்க தூங்குற நேரம் உங்களோட கை எங்கிருந்ததுன்னு தெரியாது. இரவையில் நீங்கள் தூங்குகிற நேரம் உங்களோட மூக்குள்ளுக்கு ஷைத்தான் தரித்து வாடுகிறான். மூக்கை 3 தடவை சீறி விடுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, நான் என்னுடைய விருப்பத்துக்கு செய்ய மாட்டேன், மனிதர்களுடைய விருப்பத்துக்கு செய்ய மாட்டேன். நான் உயிரை விட நேசிக்கின்ற மாமனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் காலை கடமையை முடிப்பேன் என்றால் அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக மாற முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். என்ன? எங்கடங்கட விருப்பத்துக்கும் மனிதர்கள் போட்ட ரூல்ஸுகளுடைய விருப்பத்துக்கும் இயங்காமல் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் காலையை அடைந்தால் அல்லாஹு அக்பர், மனிதன் அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக மாறிவிட்டான். இது சுலபமான காரியம் சகோதரர்களே. எனவே காலையிலே தஹஜ்ஜுத்துக்கு எழும்புவோம், படைத்தவன் ரப்பை நெருங்குவதற்காக. காலை கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் பாத்திரத்துக்கு வெளியே கையை 3 தடவை கழுகி மூக்குக்கு தண்ணீர் விட்டு சீறி விட்டு பல் துலக்கி நபிகளார் உதுவெடுத்த பிரகாரம் உதுவெடுத்து கை கால் புள்ளகளுக்கு பழக்குங்க சகோதரர்களே. மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், எல்லோரும் முஸ்லிமாக மாறிவிடலாம். சுபகு தொழுதோம், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஆரம்பித்தோம். எப்படி? ஆடை அணிய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான ரசூலுல்லாஹ் யுஹிப்பு தயம்முன ஃபீ குல்லி ஷை. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விடயங்களிலும் வலதை முற்படுத்துவார்கள். ஃபீ தரஜுலிஹி வஃபீ தனஉலிஹி வஃபீ தஹூரிஹி வஃபீ குல்லி ஷை. தலைமுடி வாடுறோம், மனிதனா பிறந்ததுக்கு தானே வாழ்றோம். இன்னைக்கு விளையாட்டு வீரனை பார்த்து பட நடிகனை பார்த்து எப்படி எப்படியோ எல்லாம் தலையில வேலை பண்றோம். ஏண்ட நபி, நான் உயிரை விட நேசிக்கிற நபி வலது பக்கத்தால வாருவாங்க. இது பெரிய கஷ்டமாங்க. நம்மளாம் நினைச்ச மாதிரி ஒரு பட நடிகன் வாடுற மாதிரி வாராம சின்னதொரு மாற்றம். ஏண்ட நபி சீப்ப கையில் எடுத்தா முதலாவது வலது பக்கத்துல வாருவாங்க, 2வது இடது பக்கம். இது கஷ்டமா? இது கஷ்டமா? தாடியை வலது பக்கத்தால் வாரிவிட்டு இடது பக்கத்தால் வாருவோம். இது கஷ்டமா? அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிம் ஆகிவிட்டோம். எல்லோரும் ட்ரௌசர் அணிகிறோம். ஒன்றோ வலது கால போடுறோம் அல்லது இடது கால போடுறோம். ஏண்ட நபி ஃபீ தனஉலிஹி, செருப்பு போட்டாலும் வலது காலால போட்டாங்க. நான் இந்த ட்ரௌசரை வலது காலால் போடுவேன். சாரத்தை மேலால உடுத்தா வலது இடது இல்ல, கீழால போட்டா முதலாவது வலது கால போட்டு பழகுங்க. ஆபீஸுக்கு போற நேரம் ஷூ அணிய வேண்டும், சொக்ஸு போட வேண்டும். முதலாவது ஏண்ட நபி வலது கால போட்டாங்களா, நான் வலது கால போடுவேன். ஆபீஸ் வாசலிலே கலட்ட வேண்டுமா, முதலாவது ஏண்ட நபி இடது காலால் கலட்டினார்களா, நான் கலட்டுவேன். ஒரு மாசத்துக்கு அன்றாட வாழ்க்கையில ஏண்ட நபி ஏண்ட நபி ஏண்ட நபி என்று
கொஞ்சம் செய்து பார்த்தால், அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக மாறினால், அல்லாஹு அக்பர், 360 நாளும் முஸ்லிம், எந்த வினாடி மரணித்தாலும் முஸ்லிமாக மரணிக்கலாம். நான் கேட்கிற கேள்வி ஒன்றுதான், நாங்கள் எங்களுக்கு செய்கிற வேலையை, எங்களுடைய விருப்பத்துக்கு செய்கிற வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் செய்து ஏன் அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக மாற முடியாது? இது பெரிய மலபரற்ற வேலையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக மாறுவது என்பது மிக மிக சுலபமான வழிமுறை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எங்கட வாழ்க்கையில நாங்க எங்களுக்குன்னு செய்யறத, எங்கட விருப்பத்துக்கு செய்யறத அல்லாஹ்வுக்காக செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் செய்வோம், மாறிவிட்டோம். அன்பார்ந்தவர்களே, பாடசாலைக்கு சென்றால் அவர்களுக்கென்று சில ஒழுங்குமுறைகள், என்ன உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டுமாம். சுபகு தொழுது விட்டு போனால் பல பேர் நடக்கிறார்கள், அவரவர்களுடைய ஆரோக்கியம் அவரவர்களுடைய நலவு என்று விளங்குகிறது. பாடசாலைக்கு போனால் வெளியே நிறுத்தி வைத்துக் கொண்டு கையை தூக்குண்டா எல்லாரும் கையை தூக்குறோம், கால உதறுண்டா எல்லாரும் கால உதறுறோம். என சில பாடசாலைகள்ல சூரிய நமஸ்காரம், நமஸ்காரம்டா நம்மட சமூகத்துக்கு என்னன்னு தெரியாது, நமஸ்காரம்டா வணக்கம் செலுத்துதல். நெருப்பு வணங்கிகள், சூரியனை வணங்கியவர்கள் செய்த ஒரு சில கட்டமைப்புகள் இன்றைய பாடத்திட்டத்தின் மூலம் பயிற்சிகளாக, உடற்பயிற்சிகளாக காட்டப்பட்டு எங்கட சமூகம் கொஞ்ச நேரம் இப்படி நிக்கிறது, கொஞ்ச நேரம் அப்படி நிக்கிறது. சூரிய வணக்கம்ங்க, நெருப்பு வணங்கிகளுடைய இபாதத்துங்க. காலையில எழுந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னால் சற்று நேரம் அமர்ந்திருந்து மலையுடைக்கிற வேலை அல்ல, ஒரு சில வார்த்தைகளை பார்த்தாவது சொல்லுவோமே. காலை மாலை ஔராதுகளை ஓதிவிட்டு நானும் நீங்களும் எங்களுடைய அடுத்த கட்ட வேலைக்கு போனால் முஸ்லிமாக மாற முடியுமா முடியாதா? சில பேரு சுபகு தொழுதுன்னு வேகமா ஓடுறாங்க. ஏன்டா இப்ப 5:35 ஆகுது தானே. சில பேருக்கு சுபகுக்கு பின்னால இந்த கால பகுதியில ஹதீஸ் வாசிச்சாலும் கோபம் வரும். ஏன்? 6 மணி நியூஸ பார்க்கணுமே, பத்திரிகை செய்தியை பார்க்கணுமே, ஃப்ரெஷ்ஷா உலக தகவல் விளங்கோடுமே. விளங்குங்க சகோதரர்களே, விளங்குங்க, பிரச்சனை இல்ல. அன்பாண்டவர்களே, காலை தவறாமல் அன்றாட வாழ்க்கையில் பத்திரிகை வாசிக்கிற நானும் நீங்களும், காலை தவறாமல் அன்றாட வாழ்க்கையில் பத்திரிகை செய்தி பேப்பரிலே பார்க்கிற நானும் நீங்களும், அதே கையோட கொஞ்சம் குர்ஆனை திறந்து ஒரு 10 மணித்தியாலம் படைத்தவன் ரப்புடைய நியூஸ்களை கேட்போமே, இஸ்லாத்தை பற்றிய தகவல்களை வாசிப்போமே, ஒரு புகாரியை வாசிப்போமே, ஒரு இஸ்லாமிய புத்தகத்தை வாசிப்போமே. அல்லாஹு அக்பர். நீங்க செய்யாத உண்ட செய்யுங்கன்னு சொல்லலங்க, புதுசா உண்ட ஆரம்பிங்கன்னு சொல்லலங்க. என்ன இஸ்லாம் சொல்லுது? நீங்களாக பழகிக்கொண்ட மாற்றத்தை படைத்தவன் ரப்புக்காக மாற்றி குர்ஆனை ஒரு 10 நிமிடம் பார்ப்போமே. உங்களால ஓதையிலதா ஒரு ரேடியோவை போட்டு, இன்னைக்கு எல்லார கையில மொபைல் போன் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் குர்ஆனை போட்டு தண்ட காதால ஊர் பலாய கேட்கிறதுக்கு முன்னால பொய்யான உலக செய்திகளையும் கற்பனை செய்திகளையும் கேட்கிறதுக்கு முன்னால மறுமையில் வெற்றியை பெற்று தருகின்ற குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அன்றாட வாழ்க்கையை இஸ்லாமியமயப்படுத்துவோமே. புகாரியை வாசித்து நபிகளாருடைய தகவல்களை அறிந்து அன்றாட வாழ்க்கையை இஸ்லாமியமயப்படுத்துவோமே என்றால் இது கஷ்டமான்னு கேட்கிறேன் சகோதரர்களே. அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக வாழ்வது கஷ்டமானு கேட்கிறேன் சகோதரர்களே. வாட்ஸ்அப்புக்கு செல்லுகிறோம், உள்ள ஊர்பனா எல்லாம் பக்கம் பக்கமாக புரட்டி தேடுகிறோம், குரூப்புகளா புரட்டி குரூப் தகவல்களை எல்லாம் தேடுகிறோம், பேஸ்புக்கிலே வைத்துக் கொண்டு எல்லாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. வளமை அன்றாட வாழ்க்கையில இது நடக்குது. இதுல சின்னதொரு மாற்றம், யூடியூபுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் பயான் கேட்போமே.
எனக்கு நல்லது ஒரு மார்க்க தொடர்புள்ள நண்பன் இருக்கிறான். அவன் பேஸ்புக்ல எந்த நாளும் ஒரு பயான அப்டேட் பண்ணுவான். அதை பார்த்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போமே. எனக்கு இருக்கின்ற 100 குரூப்பிலே ஒரு குரூப் இருக்கிறது, மார்க்கத்தை சுமந்து வருகின்ற வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம், வைபர், என்ன பலாயாய்க்கட்டும். அந்த பலாயுள்ளுக்கு போய் இஸ்லாமிய பேஜ துறந்து ஒரு 5 நிமிஷம் இஸ்லாத்தை பார்த்துவிட்டு என்னுடைய நாளை ஆரம்பித்தால் அன்றாட வாழ்க்கையை இஸ்லாமியப்படுத்துவது கஷ்டமா சகோதரர்களே? நாங்கள் நியூஸ் பார்க்கிறோம், நாங்கள் பத்திரிகை வாசிக்கிறோம். என்னுடைய மனைவி முன்னே கடியையும் குடியையும் கொண்டு வந்து வைக்கிறாள். மூழ்கி போனது உலகத்திலே. இடது கையால் கடித்தோம், இடது கையால் குடித்தோம், ஏப்பம் விட்டு விட்டு எழுந்து சென்றோம். இதுல சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வர இயலாதா? நான் நபிகளாரை நேசிப்பவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வலது கையால சாப்பிடுங்க, வலது கையால குடிங்க. இடது கையால் சாப்பிடுபவனும் குடிப்பனும் ஷைத்தானாக இருக்கிறான்டாங்க. நான் ஷைத்தானின் தோழன் அல்ல, நான் ஷைத்தானின் குடும்பத்தவன் அல்ல, நான் நபிகளாருடைய சமுதாயத்தில் ஒருவன். நான் படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்படுகின்ற முஸ்லிம். நான் வலது கையால் சாப்பிடுவேன். இடது கையால சாப்பிடுறத வலது கையால சாப்பிடுவோமேங்க. இடது கையால வாயுள்ளுக்கு போடுறத வலது கையால போடுவோமேங்க. தின்னாததையா தின்ன சொல்றோம், குடிக்காததையா குடிக்க சொல்றோம். இருக்கிறதில் சின்னதொரு மாற்றம். ஏண்ட விருப்பத்துக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய தூதரின் விருப்பத்தை செய்கிற முஸ்லிமாக மாறினால் உண்ணுவதிலும் பருகுவதிலும் 1 மாசம் ட்ரைனிங் வலது கையால தான் வாயுள்ளுக்கு போகும். அல்லாஹு அக்பர். 1 மாதத்தில் அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிம் பயிற்சி பெற்று 360 நாளும் முஸ்லிமாக வாழ்ந்து எந்த விடாடி மரணித்தாலும் நான் படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்படுகின்ற நபிகளாரை பின்பற்றுகின்ற உண்மை முஸ்லிமாக மரணிக்கிறேன் என்ற பாக்கியத்தை பெற முடியுமா முடியாதா? பெற முடியுமா முடியாதா? அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையிலே எங்களுடைய வேலை தளத்துக்கு செல்கிறோம், எங்களுடைய தொழில் துறவுகளுக்கு செல்கிறோம், வட்டிக்கு விலை பேசுகிறோம், பொருட்களுக்கு விலை பேசுகிறோம், வாங்குகிறோம், விற்கிறோம். இப்படிப்பட்ட நானும் நீங்களும் படைத்தவன் ரப்போடு பிசினஸ் செய்யக்கூடாதா? படைத்தவன் ரப்போடு ஒப்பந்தம் செய்யக்கூடாதா? 9 மணிக்கு பேங்க் திறக்கிறாங்க, எத்தனை பேர் பேங்க் வாசலிலே நிற்கிறோம்? 3 மணிக்கு பேங்க மூடுறாங்க, எத்தனை பேர் போலியில நிற்கிறோம்? இரவு 12 மணிக்கு செக்குக்கு சல்லி போட வேண்டும், எத்தனை பேர் ஏடிஎம்மிலே காத்து கொண்டிருக்கிறோம்? ரிஜாலுன் ரிஜாலுன். அவர்கள் சில மனிதர்கள், அவர்கள் சில மனிதர்கள். சஹாபாக்கள் அல்லவா? அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து விட்டு போனவர்கள் அல்லவா? அவர்கள் கபருக்குள்ளா வாழ்ந்தார்கள்? மஸ்ஜிதுலுக்கே முடங்கி இருந்தார்களா? இல்லை. லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா. எங்களை போன்று தொழில் துறவிலே ஈடுபட்டார்கள், பிசினஸிலே ஈடுபட்டார்கள், கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டார்கள். அல்லாஹுவை மறக்கவில்லை, அல்லாஹுவை மறக்கவில்லை. பேங்க் வாசலிலே நேரம் பார்த்து நிற்கின்ற நானும் நீங்களும், வட்டிக்காரனுக்கு நேரம் கொடுக்கிற நானும் நீங்களும், பிசினஸ்மேனுக்கு நேரம் ஒதுக்குகிற நானும் நீங்களும், துகர் தொழுகையின் நேரம் என்ற ரப்புக்காக 10 நிமிஷத்தை கொடுக்க வேண்டும். இல்லாததையா மாத்துங்கன்றோம், இயலாததையா செய்கின்றோம். யார் யாருக்கோ செய்யறத படைச்சவன் ரப்புக்கு செஞ்சு அன்றாட வாழ்க்கையில் முஸ்லீமாக மாறுவோமே சகோதரர்களே. ஏடிஎம்மில் வைத்து 10 நிமிஷம் சளைக்காமல் நிற்கிற நானும் நீங்களும், செக் கவுண்டரிலே வைத்து அரை மணித்தியாலம் நிற்கிற நானும் நீங்களும், ஏன் ரப்புக்காக பள்ளிக்கு வந்து ஜமாத்து தொழுகையில் ஏன் சகோதரர்களை 5 நிமிடம் நிற்க முடியாது? ஏன் அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக மாறுவது கஷ்டமா? மனிதனுக்கு முடியாத காரியத்தையா இஸ்லாம் சொல்லிவிட்டது? இல்லை. இரவு 2 மணிக்கு எழும்பி இஷாவ ஜமாத்தோட தொழுங்கண்டா இஸ்லாம் சொல்லிச்சு. மனிதர்கள் எல்லாம் கஷ்டத்திலே பிஸியில இருக்கிற 9 மணிக்கு வந்து லுஹர தொழுங்கண்டா சொல்லிச்சு.
மனிதன் ஓய்வெடுக்கிற நேரம். பகல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருகிற பாஸ் கூட 12 மணிக்கு ரெஸ்ட் எடுக்கிறானே. அசருக்கு பின்னால 4 மணிக்கு கடிக்கும் குடிக்கும் அவன் ரெஸ்ட் எடுக்கிறானே. 6 மணிக்கு வீடு போகிற நேரம் என்று கைகால கழுவ ஆரம்பிக்கிறானே. வீட்டுக்கு போனா 7 மணி 8 மணி திண்டுட்டு தூங்கணும்னு ரெஸ்ட் எடுக்கிறோமே. எங்களுக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல படைத்தவன் ரப்புக்கு 10 நிமிஷம் கொடுக்கிறது கஷ்டம்டா. அன்றாட வாழ்க்கையில் நானும் நீங்களும் எப்படி முஸ்லிமாக மாறலாம்? அதிலும் சகோதரர்களே, பயணம் போனா நேர காலம் இல்ல, சுருக்கி தொழுங்க, சேர்த்து தொழுங்க இஸ்லாம் சலுகை தரலையா? அன்பார்ந்தவர்களே, சின்னதொரு மாற்றம் சகோதரர்களே. எங்களுக்காக வாழுகிற நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்காக வாழ்வோம். எங்களுடைய விருப்பத்துக்கு வாழுகிற நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்வோம். அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக மாறிவிடலாம். இப்படிப்பட்ட அன்றாட வாழ்க்கையில் இஸ்லாத்தை நோக்கி பயணிக்கின்ற முஸ்லிமாக வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருளட்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பகல் நேரம் தன்னுடைய வேலை வெட்டிகள் அனைத்தையும் முடித்துவிட்டு மனிதன் வீட்டை நோக்கி வருகிறான். அன்றாட வாழ்க்கையை முடிப்பதற்காக அவன் எங்கே முடிக்கிறான்? தூக்கத்தோடு முடிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள், நாங்கள் எப்படி அன்றாட வேலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம்? அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறோம்? இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டால் பல் துலக்காமல் தூங்குகிற யாராவது இருக்கிறோமா? பெரும்பாலும் அல்ல, குறைந்தபட்சம் வாயை கொப்பளித்துக் கொண்டாவது தூங்க போகிறோம், இல்லையா? வேலை வெட்டிக்கு போய் வந்த நாங்க அதே வேர்வையோட தூங்குறோமா? இல்ல. கொஞ்சம் உடம்ப கழுவிக்கொண்டு குறைந்தபட்சம் கைக்கும் காலுக்கும் ஒரு தண்ணீரை ஊற்றி கொண்டாவது தான் தூங்க போகிறோம். இஸ்லாம் என்ன சொல்லிச்சு? மனிதா, உனக்காக கையை கழுகுற நீ, உனக்காக முகத்தை கழுவுகிற நீ, உன்னுடைய மனைவியின் திருப்திக்காக வாசனை பூசுகிற நீ, உன்னுடைய மனைவியின் திருப்திக்காக உன்னை குளிப்பாட்டிக் கொள்ளுகிற நீ, படைத்தவன் ரப்புக்காக அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி ஒரு வுது செய்து விட்டு தூங்கி என்று சொல்கிறது. சகோதரர்களே, கைய கழுகிற நானும் நீங்களும், கால கழுகிற நானும் நீங்களும், அதை ஏன் வுதுவாக மாற்றக்கூடாது? அதை ஏன் வுதுவாக மாற்றக்கூடாது? வுது எடுத்துக்கொண்டு தூங்கி மௌத்தா போனால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! இல்லாததையா இஸ்லாம் செய்ய சொல்லுது? இல்லையே. எங்களுக்காக செய்யறத படைச்சவன் ரப்புக்காக செய்வோமே. நாங்க முகத்தை கழுகிறது, நாங்க கழுகிறத அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஆர்டர்ல அதை உதுவாக்குவோமே, அவ்வளவுதானே. அன்றாட வாழ்க்கையை முடிக்கின்ற முஸ்லிமாக மாறிவிடலாமே. தூங்குகிற பொழுது ஒன்றோ மேல பார்த்து தூங்கலாம், மல்லாக்கு படுத்து, அல்லது தலைவணியை அணைத்துக் கொண்டு முகம் குப்பர தூங்கலாம் எங்களுக்காக, அல்லது வடது பக்கமோ இடது பக்கமோ திரும்பி தூங்க. 4 பக்கத்தில் ஒரு பக்கம் தானே தூங்கலாம். எனக்கு தலைவாணி இறுக்கி பிடிச்சு கொண்டு முகம் குப்புற படுத்தாத்தான் தூக்கம் போகும், எங்கட விருப்பம். எனக்குண்டா கையன் காலம் 2 தலைவாணிக்கு மேல வச்சு தூக்கி கொண்டு படுத்தாத்தான் நல்லா தூக்கம் போகும். எனக்கு கொஞ்சம் ஒரு 3 தலைவாணி தேவை, அதை வச்சு சாஞ்சாதான் தூக்கம் போகுது. இதெல்லாம் எங்கட விருப்பத்துக்கு தானே. செஞ்சோமா? அன்பார்ந்தவர்களே, சின்னதொரு மாற்றம் அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக மாறலாம். தூக்கத்தை துவங்குகிற நானும் நீங்களும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ வலது பக்கம் சாய்ந்து தூங்கி என்றார்கள், வலது கன்னத்தில் கை வைத்து தூங்கி என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எங்களுக்காக செய்கிற அனைத்தும் லேசாகிவிட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவன் சொல்றான், கட்டில கொஞ்சம் தூக்கி கொண்டு தூங்குங்கன்றான். ஆரோக்கியத்துக்காக தூக்கி கொண்டு தூங்கினோம். காலை கொஞ்சம் கட்டி தொங்க போட்டு கொண்டு தூங்குங்கன்றான், தூங்கினோம்.
சிறுநீருக்கு பட்ட போட்டிக்குது, அங்கால இங்கால திரும்பிடாதீங்கண்டா பூன மாதிரி தூங்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வலது பக்கம் திரும்பி வலது கன்னத்தில் கை வைத்து தூங்குங்கள் என்று சொன்னால், அப்படி தூங்குவது கஷ்டம் என்றால் அன்றாட வாழ்க்கையில் எப்படி முஸ்லிமாக மாறலாம் சகோதரர்களே? கஷ்டம் அல்ல. முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பது கஷ்டம் அல்ல. மூமினாக வாழ்ந்து மரணிப்பது கஷ்டம் அல்ல. படைத்தவன் ரப்புக்காக வுது செய்து விட்டு தூங்குவோம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதன் அடையாளமாக வலது பக்கம் சாய்ந்து தூங்குவோம். படைச்சவன் ரப்பு எவ்வளவு இரக்கம் உள்ளவன் தெரியுமா? தூங்கின புறவு உங்களோட உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அந்த அமைப்புல தூங்க வச்சிருவான் சகோதரர்களே அந்த ரப்பு. உங்களோட கால் தூக்கி படணுமா அல்லாஹ் தூக்க வைப்பான். இடது பக்கம் திரும்பி தூங்கணுமா அல்லாஹ் தூக்கத்துல மாத்தி எடுப்பான். முகம் குப்புற தூங்கணுமா அல்லாஹ் முகம் குப்புற தூங்க வச்சு எடுப்பான். ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட இஷ்டப்படி இல்லாம உங்களோட ரப்பு சொன்ன பிரகாரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஷ்டத்துக்கு சுன்னா அடிப்படையில வுது எடுத்துக்கொண்டு தூக்கம் போனா வுது முறிஞ்சி சகோதரர்களே, தூக்கம் போனா வுது முறிஞ்சி சகோதரர்களே. ஆனா நீங்க வுது எடுத்துக்கொண்டு தூங்கி 4 மணிக்கு மௌத்தா போனாலும் வுதுவோடு தூங்கிய பாக்கியம் கிடைக்கும் என்றால் 24 மணித்தியாலத்தையும் அன்றாட வாழ்க்கையை முஸ்லிமாக கழித்தால் முஸ்லிமாக மரணித்து மறுமையில் சுவனப்பாக்கியத்தோடு வாழுகிற பாக்கியம் கிடைக்குமே சகோதரர்களே. நான் கேட்கிறேன், அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக வாழ்வது கஷ்டமா? அன்றாட வாழ்க்கையை இஸ்லாமியமயப்படுத்துவது கஷ்டமா? இதை மட்டும் ஒரு கேள்வி கேளுங்க சகோதரர்களே. இன்றைக்கும் படுக்கையிலே படுத்துக்கொண்டு இரவை முடிப்பதற்கு அன்றைய நாளின் கடைசி செய்திகள் பார்க்கிறோமா? பேஸ்புக் ஒரு தடவை பெறட்டுறோமா? வாட்ஸ்அப் ஒரு கடைசியா பார்த்துட்டு தூங்குவோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மியூசிக் துளிகள் காதிலே விழுந்த நிலையில், அந்நிய பெண்களின் உருவப்படங்கள் கண்ணை பார்த்த நிலையில், மார்க்கத்துக்கு முரணான தகவல்கள் உள்ளத்தை தொட்ட நிலையில் பூமி அதிர்ந்தது, மரணித்து விட்டோம். எத்தனை பேர் நவம்பரில் மரணித்தார்கள்? வெள்ளம் அடித்தது, நீருக்குள் மூழ்கி போனோம். எத்தனை பேர் மரணித்து போனார்கள்? தூங்குகின்ற நான் தூக்கத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டால், ஹராத்தோடும் பாவத்தோடும் முடிந்தால் என்ன நிலை? நீங்க எதை செஞ்சாலும் கடைசியா ஒரு தடவை அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். பிஸ்மிக ரப்பி, என்னுடைய ரப்பே, உண்ட பெயர் சொல்லி தூங்குகிறேன் ரப்பே. வதஅது ஜம்பி, என்ற விலாவை உண்ட பெயர் சொல்லி படுக்கையில வைக்கிறேன் ரப்பே. வபிக அர்ஃபஉஹு, உண்ட பெயர் சொல்லி காலையில எழும்புவேன் ரப்பே. இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, இந்த தூக்கத்தில் என்னை நீ கைப்பற்றி கொண்டால் அந்த உயிருக்கு நீ இரக்கம் காட்டு. வைன் அர்ஸல்தஹா, இன்னும் ஒரு நாள் வாழுகிற வாழ்க்கைக்கு என்னை நீ அனுப்பி வைத்தால் ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹ், உன்னுடைய நல்லடியார்களை பாதுகாப்பது போன்று என்னையும் நீ பாதுகாத்து விடு என்ற அந்த துஆவோடு தூங்கினால் வாழுகிற பாக்கியம் கிடைத்தாலும் பாக்கியம், மரணித்தாலும் பாக்கியம். இந்த அளவுக்கு வாழுகிற வாழ்க்கை திட்டத்தை இஸ்லாத்தை விட காட்டி தந்த ஒரு மார்க்கம் இருக்கிறதா? இதை மட்டும் சிந்திப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தூங்குறதுக்கு முன்னால உங்களுடைய கடைசி வார்த்தையாக இருக்கட்டும், கடைசி வார்த்தையாக இருக்கட்டும், அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது ظهري இலைக் ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த் வபிநபியிக அல்லதி அர்ஸல்த். அல்லாஹு அக்பர். விரும்பியோ விரும்பாமலோ முஸ்லிமாக தூங்குவதற்கு இஸ்லாம் காட்டி தந்தது. இறைவா, உனக்கு கட்டுப்பட்டவனாக தூங்குகிறேன். என்னுடைய கர்மங்களை எல்லாம் உன் பக்கம் சாட்டியவனாக தூங்குகிறேன். உன் மீது சாய்ந்தவனாக தூங்குகிறேன்.
ரகுபத்தம் வரகுபத்த நிலை, உன்னை பயந்தவனாகவும் உன்னுடைய மன்னிப்பை ஆசை வைத்தவனாகவும் தூங்குகிறேன். ஆமன்து பிகிதாபிக்கல்லதி அன்ஸல்த், நீ இறக்கிய வேதத்தை நம்பியவனாக தூங்குகிறேன். வபிரசூலிக்கல்லதி அர்ஸல்த், நீ அனுப்பின தூதரை நம்பியவனாக தூங்குகிறேன். இதை சொன்னா நீங்க வேற எதையுமே பேசாதீங்க, தூங்கிருங்கண்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த வார்த்தையை சொல்லிட்டு தூங்கினா அன்றாட வாழ்க்கையில் முஸ்லிமாக தூங்கி தூக்கத்தோடு தூக்கமாக மரணித்தால் முஸ்லிமாக மரணித்து மறுமையிலே சுவனம் போகிற ஒரு வாழ்க்கை திட்டத்தை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது என்றால் இதை நடைமுறைப்படுத்துறது கஷ்டமாக இருக்கிறதா? நான் இவ்வளவு நேரமும் சொன்னது அன்றாட வாழ்க்கை, இதுல கஷ்டமான ஒன்று இருக்குதா சகோதரர்களே? நாங்கள் சுமக்கின்ற பாடத்திட்டங்கள், நாங்கள் சுமக்கின்ற பட்டம் பதவிகள், நாங்கள் சுமக்கின்ற வேலை வெட்டிகள், நாங்கள் சுமக்கின்ற பொருளாதாரம், நாங்கள் சுமக்கின்ற குடும்ப வாழ்க்கை, இதையெல்லாம் தாண்டி அன்றாட வாழ்க்கையில் இஸ்லாம் காட்டி தந்ததுல என்னதான் பாரம் இருக்கிறது, என்னதான் சுமை இருக்கிறது, என்னதான் கஷ்டம் இருக்கிறது என்றால் படைத்தவன் ரப்புக்காக நானும் நீங்களும் எந்த கஷ்டமுமே படல சகோதரர்களே. நாங்க வாழ்ற வாழ்க்கையில சின்னதொரு மாற்றம் அந்த ரப்புக்காக வாழ்ந்து விட்டு போவோம். அந்த நபி அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் வாழ்ந்து விட்டு போவோம். அப்படிப்பட்ட அன்றாட வாழ்க்கையை இஸ்லாத்தோடு கழிக்கின்ற நல்ல மக்களாக வாழ நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை தந்தருளட்டும். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.